தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். தாயார் தயாளு அம்மாள் உடல்நிலை குறித்து விசாரிக்க சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு முதலமைச்சர் வருகை. மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் தாயாரின் உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். தாயார் தயாளு அம்மாள் உடல்நிலை குறித்து விசாரிக்க சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு மு.க. அழகிரி வருகை. மூச்சு திணறல் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் தாயாரின் உடல்நிலை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார். தமிழக மாணவர்கள் மீது அக்கறையுள்ள பாஜக அரசு கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ளது ஏன் என்று அண்ணாமலைக்கு கனிமொழி கேள்வி. தமிழக மாணவர்கள் மீது பாஜக அரசுக்கு அக்கறை இருந்தால் நிதியை விடுவிக்கலாமே என்றும் காட்டம். தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் பாஜக ஆட்சியாளர்களின் ரகசிய திட்டம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆதிக்க ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் சாடல். ஒருவர் விரும்பும் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல என்று முதலமைச்சர் கருத்து. எந்த மொழியையும் எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்றே கூறுவதாகவும் விளக்கம். அறிவியலை புறக்கணிக்கும் பாஜகவும் அதன் நிர்வாகிகளும் மொழி திணிப்பை கட்டாயமாக்குவதாக முதலமைச்சர் காட்டம். ஒவ்வொரு மொழிக்கும் தேவையான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் விலாசல். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்களின் பங்களிப்பு அதிகம் உள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை. கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் தொடங்குவதற்காக பெண்கள் வங்கிகளில் கடன் பெறுவது 10% அதிகரித்திருப்பதாகவும் தகவல். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8 லட்சமாக உயர்வு. இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித் தொகையை 500 ரூபாயாக உயர்த்தியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழர் உரிமை என்று பேச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தகுதி உள்ளது என்று சீமான் கேள்வி. இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளை பறிகொடுத்தது திமுக தான் என்றும் காட்டம். தமிழரோட உரிமை தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? இல்லை அவங்க அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருக்குது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறிகொடுத்தது இவர்கள் தான். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,080க்கு விற்பனை. 1 கிராம் 8,010 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலையில் பெண்ணை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசிச் சென்றதால் பரபரப்பு. தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை. இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுவிக்க கோரி 5வது நாளாக ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியில் தொடர் போராட்டம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஏராளமானோர் குவிப்பு. கன்னியாகுமரி திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டரின் 193ஆம் ஆண்டு அவதார தின விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. திறமையான இந்திய மாணவர்களால் பல நாடுகள் வளர்ச்சியடைந்து பொருளாதார நிலையை அடைந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். மாணவர்கள் தங்கள் திறமையை நம்முடைய நாட்டிலும் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் பேச்சு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொலை வழக்கில் இந்திய பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். மத்திய அரசு தகவல்.
திருப்பதி வரும் பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு. ஆதார் அடிப்படையில் அறைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தேவஸ்தானம் புதிய அறிவிப்பு. நாடு முழுவதும் உள்ள ஆறுகளில் 6300 டால்பின்கள் உள்ளன என ஆய்வில் தகவல். ஆழமான மற்றும் குறைந்த மனித இடையூறுகள் உள்ள ஆறுகளில் டால்பின்கள் அதிக அளவில் காணப்படுவதாக அறிவிப்பு. யுக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை நிறுத்தியது அமெரிக்கா. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் வெள்ளை மாளிகை முடிவு. கனடா, சீனா, மெக்சிகோ நாடுகளின் மீதான அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. போப் பிரான்சிஸுக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு. சுவாச பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இந்தியா. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றி. 81 ரன்கள் வித்தியாசத்தில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். மனிதனின் வாழ்க்கையில் கொண்டு வரும் எந்த திணிப்பும் வெற்றி அடையாது. மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு நடிகர் விஷால் பதில். திணிக்கிறது நீங்க ஒரு ஆக்டா கொண்டு வரலாம், மனுஷனோட வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. மனுஷனோட வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமோ சேதமோ திணிக்க முடியாது. அது வெற்றி அடையாது. அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி. கூலி படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகை ஸ்ருதிஹாசன் தகவல்.